சங்கீத தியானம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீத தியானம் பகுதிக்கு நேராக உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நம் 35வது சங்கீதத்தை நாம் ஒவ்வொரு வசனமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில் 8வது வசனத்தை நாம் பார்த்தோம். கர்த்தர் நல்லவர் என்பதை யோசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி கர்த்தர் நல்லவர் என்பதான காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் 9வது வசனத்தை நாம் சிந்திக்கப் போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. தாவீது 86வது சங்கீதத்திலையும் 11வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், நான் உமக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நான் உமக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். எனக்கு அன்பார்ந்த, ஏனென்றால் தேவனுக்கு பயந்திருப்பது என்பது மிகவும் முக்கியம். தேவனுக்கு ஏன் நாம் பயப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோமானால், மல்கியா எழுதின மல்கியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1-2 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது, இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவனுக்கு பயப்படாமல், தேவன் விரும்பின காரியங்களை செய்யாமல் இஷ்டம் போல தெரிகிறதான ஜனங்களை குறித்து இங்கு அழகாக தேவன் சொல்லுகிறார். சூளையைப் போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளோ, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தருடைய நாள் என்று சொல்லி ஒரு நாள் வரப்போகிறது. இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக இந்த உலகத்தில் மறுபடியும் வருவார். அந்த நேரத்தில் நியாயத்தீர்ப்பின் நாளான அந்த நாளிலே அவருடைய முகத்தில் எந்தவித புன்சிரிப்பும் காணப்படாது, எந்தவித கிருபையும் காணப்படாது. நியாயாதிபதியாய் வருவார். அந்த நாள் மிகவும் பயங்கரமான நாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த நாளில் தப்புவிக்கப்படும்படியாய், எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவனுக்கு பயந்தவர்கள் இரகசிய வருகையிலே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட காணப்படுவார்கள். துன்மார்க்கமாய் ஜீவித்தவர்கள் பகிரங்க வருகையில் அவரை கண்டு புலம்புவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தருடைய இரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் காணப்படுகிறது. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளை, அப்படினாலே தேவனுக்கு பயந்து ஜீவிப்போம். தேவன் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.